சீடன் என்று சொன்னால் மாணவன், மாணவன் என்று சொன்னால் அவனுடைய பொறுப்பு என்ன? கற்றுக்கொள்ளுகிறவன், படிப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதற்கு தன்னையே செலவு பண்ணுகிறவன், விட்டு கொடுப்பவன், தன்னையே விற்று போட்டவனாக இருக்கணும், தன்னையே அர்ப்பணித்தவனாக இருக்கணும். அதெல்லாம் உண்மை. ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் விரும்புகிறது ஒரு பக்தராக இருக்க விரும்பவில்லை, சீஷனாக இருக்க விரும்புகிறார். என்னங்க முதல் காரியம் என்ன போட்டீங்க? பக்தனாக இருக்க ஆண்டவர் என்னை உங்களை விரும்பல. இப்போ சீடனுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் இருக்கு. டிசைபிள் நாட் ஆஸ் a devotee. அப்போ நான் ஆண்டவருடைய பக்தன் தானே? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் ஆண்டவருடைய பக்தன் தானே, நான் கிறிஸ்டியன் தானே? ஆக பக்தனுடைய மென்டாலிட்டியில இருந்து நம்ம வெளியில வரணும். ஒரு பக்தன் என்பது வெறும் புறப்பொருளை அல்லது வெளிப்பிரகாரமான காரியத்தை மாத்திரம், அதை குறித்து மாத்திரம் கவலைப்படுவான். உண்மையில் மாற்றம் என்பது எந்த மாற்றம்? உள்பிரகாரமாக அல்லது உள்ளான மாற்றத்தை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். என்னங்க, என்ன ஆண்டவர் டிசைபிளா அழைத்து இருக்கிறாரே தவிர ஒரு பக்தனா அழைக்கவில்லை, ஒரு டிவோட்டியா ஆண்டவர் அழைக்கவில்லை. ஒரு பக்தன் என்ன பண்ணுவான்? எல்லா ஆராதனைக்கும் அட்டெண்ட் பண்ணுவான். சொல்லம்மா, என்ன பண்ணுவான்? சிரிப்பை விட்டுட்டீங்க. எல்லா ஆராதனையும் அட்டெண்ட் பண்ணுவான், எல்லா மாநாடுகளையும், எல்லா கான்ஃபரன்ஸை விட மாட்டான், எல்லா பிரேயரையும் விட மாட்டான், எல்லா இடத்துலையும் ஓடி 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 ஓடி. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நம்ம அட்டன் பண்ணுற விஷயங்கள் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப்டரா. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம எல்லா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணி, ஒரு பக்தனாக எல்லா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக சீடன் என்பவன் கற்றுக்கொள்ளுகிறவன், சீடன் என்பவன் தன்னை விட்டு போட்டவன், தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தவனாய் இருக்கிறான். இங்க பாருங்க, சீடன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், இயேசுனுடைய அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு ரெஸ்பாண்ட் டு த கால். முதல் காரியம் இந்த விஷயத்துல, நான் ஆண்டவருக்கு ஒரு பக்தனாக அல்ல, ஒரு சீஷனாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஐ ஷுட் ரெஸ்பாண்ட். அவருடைய அழைப்புக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் தமிழ் என்ன சொல்றது? அவருக்கு பதில் அளிக்கணும், இயேசுவுக்கு பதில் அளிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு சீடனாக அழைக்க விரும்புகிறார், அவரை ஃபாலோ பண்ண அழைக்க விரும்புகிறார் என்று சொன்னா, என்னையும் உங்களையும் அவருக்குள்ளாக அவர் லைஃப் ஸ்டைலை பின்பற்ற என்னை அங்கே அழைக்கிறார் என்று சொன்னால், அவர் அழைப்புக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணவே நம்ம மாட்டே இருக்கிறோம். காரணம், நம்ம மீட்டிங் மாத்திரம் அட்டன் பண்ணிட்டு போனால் போதும், நம்ம ஆராதனை மாத்திரம் அட்டன் பண்ணிட்டு போனால் போதும், நம்ம பிரேயர் மாத்திரம் அட்டன் பண்ணிட்டா போதும், ஒரு சேரை நிரப்பிட்டு போனால் போதும், பக்தனா இருந்துட்டு போனால் போதும், கையை தட்டிட்டு ஆராதனை பண்ணிட்டு போனால் போதும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். இங்க பாருங்க, ஒருத்தருடைய உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 9:9 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில். மத்தேயு 9:9 இன்னொரு தடவை சொல்றேன். மத்தேயு 9:9 இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா. இந்த வார்த்தையை சொல்லாமா? ஃபாலோ மீ சொல்லாமா? ஃபாலோவிங் ஜீசஸ் சொல்லமா? ஃபாலோ மீ அப்படின்னு சொன்ன உடனே அங்க என்ன போட்டிருக்கு? எடுத்துட்டீங்களா வசனம்? அங்க என்ன போட்டிருக்கு? எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொன்ன உடனே இல்லையே, இங்க வேற மாதிரி ஏதோ இருக்க. என்ன படிங்க? அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். உங்க பைபிள் அப்படிதான் இருக்கா? உங்க பைபிள்ல அவன் அப்படித்தானே இருக்கு. எனக்கு எங்க வேற ஏதோ தோணுது. இல்லப்பா, ஃபாலோ மீ, கொஞ்சம் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் முடித்து விட்டு வருகிறேன். என் பைபிள் அப்படிதான் இருக்குது போல. எனக்கு ஒரு சில கடமை இருக்கு என் குடும்பத்தில், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்.
எனக்கு முடிக்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் இருக்கு, சவாலுங்களாம் இருக்கு, எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்றீங்களே. இல்லை இல்லை, இதை நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். புரியுதுங்களா? உங்க பைபிள்ல என்ன இருக்கு படிங்க திருப்பம். இயேசு அவனுக்கு சொல்றாரு, மத்தேயுக்கு சொல்றாரு, எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? வேற எதுவும் பேசல. அதுக்கு தான் உங்களை வாசிக்க வச்சேன். வேற எதுவும், அங்க இதை செஞ்சுட்டு வரேன், அதை செஞ்சுட்டு வரேன், அதை முடிச்சுட்டு வரேன், இதை முடிச்சுட்டு வரேன், அதை நிறைவேற்றிட்டு வரேன். இன்னொருத்தர் வந்து கேட்பாரு, பின்னாடி வான்னு சொன்ன உடனே, எங்கள் அப்பா அம்மாலாம் கவனிக்கணும், அவங்கெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வரேன். அவர் எப்போ போகிறது, இவர் எப்போ வந்து ஃபாலோ பண்ணுறது? ரெஸ்பாண்ட் டு த கால். ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றாராம். மத்தேயுவை கூப்பிட்ட உடனே என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, படிங்க. அவிடம் விட்டு புறப்பட்டு போய் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த, அரசாங்க துறையில வேலை பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் நிறைய பேரை நியமிச்சிருப்பாங்க, அப்படி இவரும் நியமித்திருக்கிறாங்க. அப்போ அந்த வரி வசூலிக்கிற ஒரு நபராக மத்தேயு இருக்கிற பட்சத்தில், ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாப்புல, அவரை பார்த்து இயேசு போறாரு. போய் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல வேலையில் இருந்தாங்க, என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. உள்ளுக்குள்ள திட்டிக்காதீங்க, நான் வேற எதோ எதிர்பார்த்து வந்தேன், நீங்க வேற எதையோ பேசுறீங்க, நீங்க சரியான பிரசங்க இல்லை. வேற ஒன்றும் பேசல மத்தேயு. இம்மீடியட் ரெஸ்பாண்ட், ஒரு தயக்கமும் இல்லாம ரெஸ்பாண்ட் பண்றாரு. அந்த அழைப்புக்கு தன்னிச்சையாக அப்படியே பதில் பண்றாரு, அப்படியே பதில் அளிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இயேசு இப்படி நடந்து போறாரு. இப்படி நடந்து போய் மத்தேயு பார்க்குறாரு, ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தார். போய் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இயேசு பார்க்குறாரு. இப்படி பார்த்து, மத்தேயுவே என்னை பின்பற்றி வா. வேற வார்த்தை பேசவே இல்லை இயேசு. என்ன பண்றாரு? மத்தேயு என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் கற்பனை பண்றேன், அவன் பக்கத்தில் கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கூட பார்த்து, இப்போ நம்ம ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் தப்புன்னு நமக்கு சேர்ந்தவங்களை நம்ம பார்ப்போம். கவனிச்சுக்கிறீங்களா? நம்மகிட்ட யாருன்னா ஒன்று சொல்கிறாங்க, அந்த இம்மீடியட் ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா என்ன நடக்குது, இவர் திடீர்னு கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னால் டப்புன்னு இப்படி பார்ப்போம். ஒருவர் அலெக்ஸ் பிரதர் பக்கத்தில் இருந்தாருன்னா டப்புன்னு அலெக்ஸ் பார்ப்பேன், என்ன இவர் சொல்கிறாரு புரியலையே, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நமக்கு சொந்தமானவங்க இப்படி திரும்பி பார்ப்போம், என்ன புரியல எனக்கு. அந்த மாதிரி கூட ஒரு செய்யலன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பைபிளில் இல்லை, பட் நான் கற்பனை பண்ணுறேன். ஏன்னா இங்க வசனம் சொல்லுகிறது, எனக்கு பின் வா என்று சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நடுவில் எதுவும் பேசல, அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இன்னொரு தடவை சொல்றேன், அவன் எழுந்து அவனுக்கு பின் சென்றான். இதுதான் ஃபாலோவிங் ஜீசஸ். என்னங்க, இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்கு உங்களுக்கும் வேணும். இயேசு எல்லாரையும் தம் சீடராக ஆக்கும்படி விரும்புகிறார். அவருடைய அழைப்பிற்கு முழு மனதுடன் நானும் நீங்களும் பதிலளிக்க வேண்டும். மத்தேயுவின் வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு பாருங்க.